2026 குரு பெயர்ச்சி. குரு பகவான் எந்தெந்த ராசிகளை பார்வையிடுகிறார்? ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் அமர்ந்த ஸ்தான பலன் என்ன? மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை விளக்கமாக பார்ப்போம். சுப கிரகங்களில் முழுமையானவர் குரு. வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகவும் ஆசானாகவும் ஆசிரியராகவும் விலைமதிப்பான தங்கத்திற்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் இறை அனுகூலத்திற்கும் காரகனாக குரு பகவான் வருகிறார். அதனால் இந்த குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி ஒவ்வொரு வருடமும் கோலாகலமாக மக்களால் வரவேற்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் ராசி லக்னத்திற்கு உண்டான பலாபலன்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கடந்த 12 வருடங்களுக்குப் பிறகு குரு பகவான் இந்த வருடம் வருகின்ற வைகாசி மாதம் 19ஆம் நாள் ஜூன் மாதம் 2ஆம் நாள் கடகம் ராசியில் தனது உச்சம் வீட்டில் இடப்பெயர்ச்சியாகிறார். தனது முழுமையான பலனை தரக்கூடிய வீடு என்பதனால் குரு பகவான் இந்த வீட்டில் மகிழ்ச்சியாக அருள் பாலிப்பார். நிறைய ராசிகளுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. பெரிய பணப்புழக்கம் வரப்போகிறது. குரு பகவான் அமர்ந்த ஸ்தான பலமாக மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தான குருவாக அருள் பாலிக்கிறார். ரிஷபம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் தைரிய குருவாக அருள் பாலிக்கிறார். மிதுனம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தன குருவாக அருள் பாலிக்கிறார். கடகம் ராசியில் ஜென்ம குருவாக அருள் பாலிக்கிறார். சிம்மம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயகுருவாக அருள் பாலிக்கிறார். கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாப குருவாக அருள் பாலிக்கிறார். துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் குருவாக அருள் பாலிக்கிறார். விருச்சிகம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கிய குருவாக அருள் பாலிக்கிறார். தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம குருவாக அருள் பாலிக்கிறார். மகரம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கலஸ்திர குருவாக அருள் பாலிக்கிறார். கும்பம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ரோக குருவாக அருள் பாலிக்கிறார். மீனம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்ட குருவாக அருள் பாலிக்கிறார். இப்பொழுது குரு பகவான் எந்தெந்த ராசிகளை பார்வையிடுகிறார் என்பதை பார்ப்போம். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். அதில் முதல் பார்வையாக குரு பகவான் கடக ராசியில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக சாஷ்டங்க பார்வையாக மகரம் ராசி சனி பகவானுடைய வீட்டை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக விருச்சகம் ராசியை பார்வையிடுகிறார். இது செவ்வாய் பகவானின் மற்றொரு வீடு. 9ஆம் பார்வையாக குரு பகவான் தன்னுடைய வீடாகிய மீனம் ராசியை பார்வையிடுகிறார். இது குரு பகவானின் சொந்த வீடு. மேலும் குரு பகவான் தான் அமர்ந்த ராசியாகிய கடக ராசிக்கும் பலதரப்பட்ட யோக பலன்களையும் மகிழ்ச்சியையும் முழுமையையும் வாரி வழங்குகிறார். மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமணமாகவும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், கடனடையும், நோயிலிருந்து விடுபடுவது, ஆரோக்கியம் மேம்படுவது, மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையும். மகரம் ராசிக்கு 12 மற்றும் 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானால் பதவி உயர்வு, பிரமோஷன், இடமாற்றம், படுக்கையில் இருந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய யோக பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். முயற்சி மற்றும் தைரியஸ்தான அதிபதியாக வருவதனால் குரு பகவான் நீங்கள் தொட்டது தொடங்கும், விட்டது கிடைக்கும், இழந்தது திரும்ப பெறும், முயற்சிகள் அடுத்த கட்டம் நகரும். விருச்சிகம் ராசிக்கு 5ஆம் பார்வையாக குரு பகவானுடைய அருள் வருவதனால் குழந்தை பாக்கியம், ஆசைகள் நிறைவேறுவது, காதல் சம்பந்தப்பட்டதில் வெற்றி வாய்ப்பு, ஆண் குழந்தைகளுக்கான யோகம், குலதெய்வ அனுகூலம், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவது, வங்கி கடன் கிடைப்பது போன்ற யோக பலன்கள் மிகவும் பெரிய அளவில் அமையும். 9ஆம் பார்வையாக குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய மீனம் ராசி பார்ப்பதனால் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய காலகட்டம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் பொருளும், வீடு வண்டி வாகன யோகங்கள் மையம். 2வது
தொழில் அமையக்கூடிய. இரண்டாவது, வருமானம் வரக்கூடிய யோகம். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. வெளிநாடு வெளிமாநிலம் மூலம் பெரிய பணப்புழக்கம். ஒரு சில இடமாற்றங்கள் மூலமாக மனநிறைவு. இன்று ஏகபோகமான பலாபலன்கள் குருவினுடைய 9ஆம் பார்வையால் வருகிறது. குரு பகவானின் முழுமையாக நற்பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் என்பதனால் அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து நன்மைகளும் உண்டாக எல்லாம் வல்ல குரு பகவானை வேண்டி வணங்குகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.